ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் சரி வாங்க. ஒரு வழியா போலி ரேணுகாவோட கடிவாளம் இப்ப நம்ம வெண்பா குட்டி கிட்ட மாட்டிக்கிச்சு. ஆமாங்க, வெண்பா குட்டியால இப்ப அவங்க என்ன நிலைமைக்கு ஆளாக போறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட மனோகர் அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பிளான்ல இப்ப வசமா சிக்கிக்கிட்டு இதுக்கப்புறம் ரேணுகா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்னடா போலாண்டீங்க கை கட்டன்னு பாக்குறீங்களா? வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி வந்துட்டு நேரா நம்மளோட ரேணுகா ரூம்குள்ள போறாங்க. அந்த டைம்ல ரேணுகா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. யார் கூட பாத்தீங்கன்னா, கூட்டாளி கூட. இப்படிதான் சாவி கிடைச்சிருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் வருவேன், நான் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள வச்சிருக்கேன், நீங்க எப்படியான அந்த ரிப்போர்ட்ல இருந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம வெண்பா குட்டி வெளியே இந்த பேசுறதா கேட்குறாங்களே, யார்கிட்ட போட்டு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, எட்டி பார்த்தா உடனே இப்படி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக வெண்பா குட்டி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த ஒரு டைமிங்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, மொபைலை கட்டுலுங்களை தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் வெண்பா குட்டி சும்மா இருப்பாங்களா, அப்படியே உள்ள போயிட்டு பேசுற மாதிரியே பேசிட்டு அதுக்கு ஒரு 4-5 பொம்மையை வச்சு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ரேணுகா கிட்ட ஆசையா பாசமா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ரேணுகா நினைச்சிருப்பா, ஓ இந்த வாண்டுக்கு ஒருவேளை நம்ம மேல அம்மான்னு பாசம் வந்துருச்சோ, இதே சென்டிமெண்ட்டை வச்சு எப்படியாவது சொத்தெல்லாம் ஆட்டையே போட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அதான் உண்மை இல்லைங்க. ஒவ்வொரு பொம்மையா நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா அப்படி இப்படி சொல்லி கீழே தள்ளி வருமே, தள்ளி விட்டு கட்டிலுக்கு கீழே ரேணுகா போட்ட அவளோட மொபைலை நைஸா அப்படி உருவிடுறாங்க. ஆமாங்க, மொபைலை உருவி அவங்களுக்கே தெரியாம அமைதியாக எடுத்துட்டு மல்லி கிட்ட கொடுக்குறதுக்காக ஓடி போயிட்டு இருக்காங்க. நேராக மல்லியோட ரூமுக்கு போயிட்டு மல்லியம்மான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம்ல மல்லி வெளியே போயிருக்காங்க. ஸோ நம்ம வெண்பா குட்டி கையில் இருக்கிற அந்த மொபைல் மல்லிகை கிட்ட போய் சேருமா, நம்ம போலி ரேணுகா சுடரோட அந்த உண்மை முகம் தெரிய வருமா அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் என்னைய அடிச்ச நீ திருட சொல்லி அதை கம்பளி கவுத்து போட்டு என்ன அடிச்சல, இன்னைக்கு உன் புட்டை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லைங்க, பெண் கேமரா. ஆமாங்க, ஒரு பெண்ணையே அந்த பெண்ணுக்குள்ள கொண்டு வரதுக்காக பெண் கேமரா கொண்டு வந்திருக்காரு நம்ம மனோகர். ஆமாங்க, என்னடா பெண்ணுன்னு வளரேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ரேணுகா ஒரு பெண் தானே, அவங்கள வந்துட்டு ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கேமரா மூலியமா அவனோட உண்மை முகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லா வேலையும் செய்யறாரு. டீ கப்லையும் பெண்ணை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட ரேணுகா மீன்ஸ் வில்லி அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு கண்டுபிடிப்பாங்களா, இல்லை கண்டுபிடிக்காம உளறி வைப்பாங்களா, உளறி மாட்டிப்பாங்களா, அடி வாங்குவாங்களா, தக்காளி பின்னுவாங்களா அப்படின்ற விஷயம் தாங்க இப்போ கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு வியூவர்ஸ் ஆன நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆகிடும். ஆமாங்க, பென்ட்ரைவ் நம்ம மனோகர் வச்சது என்னமோ அவளோட உண்மை முகத்தை காட்டுறதுக்காக தான். ஆனால் நடக்க போகிறது என்னென்னா, விஜய் கிட்ட தேவையில்லாமல் மனோகர் கெட்ட பேர் வந்து மனோகர் வீட்டை விட்டு போகிற நிலைமை கூட வரும். ரெண்டாவது விஷயம், வெண்பா குட்டி அந்த மொபைலை மல்லிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு சேர்க்க போகிறது கிடையாதுங்க. மல்லிகிட்ட அந்த மொபைல் போய் சேராது. அதுக்கு பதிலாக என்ன நடக்க போகுது, அந்த மொபைல் யார்கிட்ட போகுதுன்னா மறுபடியும் ரேணுகா கிட்ட தான் போகுது. ஸோ வெண்பாவோட இந்த முயற்சி வீணாக போகுது. மல்லிக்கு எதிராக இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிஷா, என்னப்பா உங்களுக்கு தான் உங்கள் பொண்ணு அங்கே இருக்கார்ல, உங்கள் ஒரே பொண்ணு பார்த்தா புதுசாக ஒரு பொண்ணு கிடைச்சிட்டால மல்லி, அப்போ அங்கேயே போயிருக்க வேண்டியதுனா இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்டா நிஷா அப்படி பேசுகிற, எல்லாம் அக்காவுக்கு தானே அப்படின்னு சொல்ல, அக்காவுக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் டேரா போடுறீங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வாங்க, எல்லா சொத்தும் எழுதி கொடுத்துட்டு வாங்க, உங்களை யாருங்க வர சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே மனோகர் நம்ம கதிராசன் யோசிக்கிறாரு, நிஷா உனக்கு சொத்து தானே முக்கியம், அந்த சொத்துக்காக நீ எப்படி என்ன சொத்துல விடுற பத்தியா அப்படின்ற மாதிரி நிறைய மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்க மாட்டேன். செம்ம காலில் கடுப்பில் கோவத்தில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் மலிசில் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. This is your Arul.